வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அறிவித்த புதிய அமெரிக்க இறக்குமதி வரிக்கு சீனா பதிலடி கொடுத்தால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் நேற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் சரிந்தன. சீனாவில் பதிலடி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் தொடங்கிய வர்த்தக போரை ஆழப்படுத்தியது. அத்துடன் உலகளாவிய பொருளாதார கொந்தளிப்பை சைகை செய்கிறது. பெய்ஜிங் அமெரிக்க பொருட்களுக்கு 34% கூடுதல் இறக்குமதி வரி அறிவித்தது. அதே சதவீதத்தை ட்ரம்ப் புதன்கிழமை சீன இறக்குமதிகளுக்கு விதித்தார். ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு அறிவிப்பை சீன அதிகாரிகள் சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு முரணானவை என்று அழைத்தனர். இந்த திருப்பம் அமெரிக்க பங்குச்சந்தையில் அதிக வலியை கொண்டு வந்தது. ட்ரம்ப் புதன்கிழமை பெரும் இறக்குமதி வரியை வெளியிட்டதில் இருந்து முக்கிய பங்கு முதலீட்டு குறியீடுகள் அனைத்தும் 9% அதிகமாக குறைந்துள்ளன. வெள்ளிக்கிழமை S&P 500 கிட்டத்தட்ட 6% சரிந்தது மற்றும் டோ ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி 5.5% சரிந்தது. நாஸ்டாக் 5.8% சரிந்து அதன் சமீபகால உச்சத்திலிருந்து 20%க்கும் அதிகமாக குறைந்துள்ளது. புதன்கிழமை அறிவிக்கப்பட்ட புதிய அமெரிக்க இறக்குமதி வரி தொடர்பாக வியட்நாம், இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தொடர்பு கொண்டதாக ஜனாதிபதியின் கலந்துரையாடல்களை அறிந்த ஒரு வட்டாரம் CNN தொலைக்காட்சியிடம் தெரிவித்தது. அடுத்த வார காலக்கெடுவுக்கு முன்னதாக அந்த நாடுகளின் மீதான உத்தேச இறக்குமதி வரியை குறைக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த 3 நாடுகளும் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. ட்ரம்புக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அவர் அறிவித்த இறக்குமதி வரிகளின் ஒரு பகுதியை குறைக்குமா என்பது அந்த நாடுகள் எதை விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளன என்பதில் தங்கியுள்ளது. இந்த 3 நாடுகள் தொடர்பு கொண்டது பேச்சுவார்த்தைகளின் முதல் அலையாக கருதப்படுகிறது. ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு கனடா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளே பதிலடி கொடுக்கும் வரி விதிப்புகளை ஏற்கனவே அறிவித்துள்ளன. மெக்சிகோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்தன. ஆனால் அந்த அறிவிப்போடு அது நிற்கிறது. அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. பரஸ்பர இறக்குமதி வரி ஏப்ரல் 9 அதிகாலை 12:01 EST நேரம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதே நாளில் அமெரிக்க பொருட்கள் மீதான சீனாவின் வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும். அமெரிக்க பொருட்கள் மீது கனடாவின் வரி விதிப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. புதிய இறக்குமதி வரி உலகளாவிய வர்த்தகத்தில் நிரந்தர மீட்டமைப்பை குறிக்கிறது என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பிடிவாதமாக இருந்த போதிலும் மற்ற அமெரிக்க அதிகாரிகள் ஒப்பந்தங்களை பெறும் ஜனாதிபதியின் இயல்பான விருப்பத்தை ஒப்புக்கொண்டனர். இதன் மூலம் ட்ரம்ப் அடுத்த நாடுகளில் இருந்து சலுகைகளை எதிர்பார்க்கிறார். ஜனாதிபதியின் மகன் எரிக் ட்ரம்ப் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கும் கடைசி நாடாக நான் இருக்க விரும்பவில்லை என்று பதிவிட்டுள்ளார். முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வரும் நாடுகள் வெற்றி பெறுவார்கள், கடைசியாக வரும் நாடுகள் முற்றிலும் தோல்வியடைவார்கள். இந்த நடைமுறையை என் வாழ்நாள் முழுவதும் பார்த்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். இது வரி விதிப்பு செய்யப்பட்ட 185 நாடுகளையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு உடனடியாக அழைக்கும் ஒரு சைகை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இறக்குமதி வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, எல்லா நாடுகளும் எங்களை அழைத்தன, அதுதான் அங்கு அழகான விஷயம், நாங்களே ஓட்டுநர் இருக்கையில் அமர்கிறோம் என்று ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களிடம் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்த வரும் நாடுகள் நமக்கு நல்லதை கொடுக்கும் வரை வரி விதிப்பில் மாற்றம் ஏற்படாது. இறக்குமதி வரி எங்களுக்கு பேச்சுவார்த்தையை நடத்த பெரும் சக்தியை அளிக்கிறது. அந்த சக்தி இறக்குமதி வரிக்கு எப்போதும் உண்டு என்று தெரிவித்தார். வியட்நாம், இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தொடர்பு கொண்டதாக கூறப்பட்டாலும் வியட்நாமின் பிரதிநிதி தொடர்பு கொண்டதை மட்டும் ட்ரம்ப் உறுதி செய்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாமின் பொதுச் செயலாளர் டோ லாமுடன் ஒரு அதிகாரப்பூர்வ தொலைபேசி உரையாடலை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடிந்தால் வியட்நாம் தங்கள் இறக்குமதி வரியை 0% குறைக்க விரும்புவதாக டோ லாம் தன்னிடம் கூறியதாக அவர் கூறினார். எங்கள் நாட்டின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்ததோடு எதிர்காலத்தில் வியட்நாமுடன் சந்திப்பை எதிர்பார்க்கிறேன் என்றார்.
தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து வியட்நாம் தமது அரசாங்க தளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. வியட்நாமிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இதே போன்ற வரி விகிதங்களை அமெரிக்கா பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிந்தனர். வியட்நாமின் டோலாம் மற்றும் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார். விரைவில் வியட்நாம் நாட்டுக்கு வருகை தருவதற்கான அழைப்பை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வரி விதிப்பு சதவீதங்கள் எதையும் குறிப்பிடவில்லை. ஆனால் அதை பார்க்கும் போது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வியட்நாம் 0% வரி விதிப்புக்கு தயாராக உள்ளது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. எல்லா நாடுகளும் 0% வரி விதிப்புக்கு தயாராக இருக்காது. வியட்நாமிய அரசாங்கத்தின் அறிக்கையை வெள்ளை மாளிகை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. வியட்நாமுக்கு என்ன முக்கியத்துவம்? ட்ரம்ப் ஏன் வியட்நாமை மட்டும் குறிப்பிட்டார்? ட்ரம்ப் புதன்கிழமை வெளியிட்ட புதிய வரி விதிப்பு பட்டியலின்படி ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 46% அதிக பரஸ்பர வரி விதிப்பை காணும் நாடுகளில் வியட்நாமும் உள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறை தரவுகளின்படி கடந்த ஆண்டு இறக்குமதியில் அமெரிக்காவின் 6வது பெரிய நாடாக வியட்நாம் இருந்தது. ட்ரம்ப் விதிக்கவிருக்கும் இறக்குமதி வரி அமெரிக்க வியட்நாமை பெரிதும் நம்பியிருக்கும் பல பொருட்களின் விலையை உயர்த்திவிடும். அதில் எலக்ட்ரானிக்ஸ், ஆடைகள் மற்றும் பாதணிகள் அடங்கும். ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் சீனா மீது அதிக இறக்குமதி வரியை விதித்த பின்னர் கடந்த 10 ஆண்டுகளில் வியட்நாமிலிருந்து வரும் பொருட்களை நம்பியிருக்கும் நிலைக்கு அமெரிக்கா வந்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் வியட்நாம் $42 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியது. கடந்த ஆண்டு வியட்நாமிலிருந்து $137 பில்லியன் பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்தது. இந்த திடீர் வளர்ச்சி அமெரிக்கா வியட்நாமை சீனாவுக்கு மாற்றீடாக பார்க்கிறது என்பதை காட்டுகிறது. அதுதான் வியட்நாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக வியாழன், வெள்ளி ஆகிய இரு தினங்களில் அமெரிக்க பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை ஏற்படாமல் வளர்ந்து வரும் அபாயத்தை பல பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அவர்கள் அமெரிக்க பொருளாதாரம் தேக்க நிலையை அனுபவிக்கும் அதிக வாய்ப்பை காண்கிறார்கள். அதே நேரத்தில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது பொருளாதார வளர்ச்சி கணிசமாக குறையும் சூழ்நிலை ஏற்படும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி வரி காரணமாக அந்த ஆபத்து அமெரிக்காவில் அதிகரித்து வருகிறது. இது நுகர்வோர் விலைகளை உயரச் செய்யும் மற்றும் வேலை இழப்புக்கு வழிவகுக்கும் என்று பல பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். ட்ரம்பின் சமீபகால வரி விதிப்பு தொகுப்பு முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் வழக்கமான அமெரிக்க குடும்பம் சராசரியாக ஆண்டுக்கு $2100 பொருட்களுக்கு மேலதிகமாக செலுத்தும் என்று வரி அறக்கட்டளை கணித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலை வட்டி விகிதங்களை குறைக்க அழைப்பு விடுத்தார். ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் வழமை போல தாமதமாக வராமல் வேகமாக வந்து வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி தனது கையால் தேர்ந்தெடுத்த மத்திய வங்கி தலைவர் தான் ஜெரோம் பவல். இருப்பினும் ட்ரம்ப் வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் ஜெரோம் பவல் வட்டி விகிதங்களை குறைக்க மறுத்துவிட்டார். ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து வருவதாகவும் பொருளாதார வளர்ச்சி குறைந்து வருவதாகவும் பவல் ஒப்புக்கொண்டார். இருந்த போதிலும் மத்திய வங்கி எந்த நடவடிக்கையும் எடுக்க அவசரப்படவில்லை என்று பவல் வெள்ளிக்கிழமை கூறினார். அது பற்றி மேலும் குறிப்பிட்ட அவர், எங்கள் பொருளாதார வல்லுநர்கள் அனைவரும் இந்த வார செய்திகளை ஜீரணிக்க கடினமாக உழைக்கிறார்கள். கொள்கை வகுப்பாளர்களும் அதையே செய்கிறார்கள். இருப்பினும் நாம் அவசரப்பட தேவையில்லை என்று உணர்கிறேன். ஆனால் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் மத்திய வங்கி என்ன கொள்கை நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்று கூறி வட்டி விகிதங்களை குறைக்க நேற்று மறுத்துவிட்டார். மத்திய வங்கியின் அடுத்த கூட்டம் மே முதல் வாரத்தில் நடைபெறும். என்னை பொறுத்தவரை பணவியல் கொள்கைக்கான சரியான பாதை என்ன என்பது இப்போது தெளிவாக தெரியவில்லை. மேலும் இது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் தனது பாரிய புதிய இறக்குமதி வரி அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை கணிப்புகள் ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருந்தன.
புதன்கிழமை இறக்குமதி வரி அறிவிப்புக்கு பிறகு அந்த கணிப்புகள் உயர்ந்துள்ளன. அமெரிக்க பன்னாட்டு நிதி சேவை நிறுவனம் ஜேபி மோர்கன் ஜனாதிபதி டிரம்பின் புதிய இறக்குமதி வரி அறிவிப்புகளின் காரணமாக இந்த ஆண்டு அமெரிக்க பொருளாதார மந்த நிலைக்குள் நுழையும் என்று கணித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை முதலீட்டாளர்களுக்கு எழுதிய குறிப்பில் நிறுவனத்தின் தலைமை அமெரிக்க பொருளாதார நிபுணர் மைக்கேல் ஃபெரோலி அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி புதிய இறக்குமதி வரி விதிப்பின் எடையின் கீழ் சுருங்கக்கூடும் என்று நிறுவனம் கணித்துள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு 60% வாய்ப்பை ஜேபி மோர்கன் கணித்துள்ளது.